ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல துருக்கி தன்னிடமுள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விற்பனை செய்ய இருப்பதா செய்திகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுவும் துருக்கி தன்னிடமுள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த செய்தி இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் துருக்கியிடமிருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குனாங்கன்னா சவுத் ஏசியாவோட பவர் பேலன்ஸ்ல அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்தியா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு போட்டு வச்சிருக்க அனைத்து திட்டங்களுமே தரைமட்டமாக்கப்படும். எதற்காக துருக்கி தன்னிடமுள்ள S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்ய முயல்றாங்க? இந்த செய்தி உண்மையா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி துருக்கி பாகிஸ்தானுக்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விற்பனை செஞ்சாங்கன்னா இந்தியாவுக்கு இதன் மூலமா என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உலகத்துல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ரஷ்யாவுக்கு அடுத்து சீனா, இந்தியா மற்றும் துருக்கி நாடுகள் தான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில துருக்கி தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவுல ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க போறதா சொல்லி இருக்காங்க. அதாவது இஸ்ரேல் எப்படி அயன் டோம் அப்படின்னு ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சிருக்காங்களோ அதே போன்று துருக்கி ஸ்டீல் டோம் அப்படிங்கிற ஒரு மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்க போறாங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, துருக்கி உருவாக்க உள்ள மல்டி லேயர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்ட S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இணைக்கப்படவில்லை. துருக்கி பல பில்லியன் டாலர் செலவு செய்து ரஷ்யாவின் ரோசபோனா எக்ஸ்போர்ட் நிறுவனத்திடம் இருந்து வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினதுல இருந்து இன்னும் பயன்படுத்தவே இல்லை. இது தொடர்பா துருக்கி டிஃபென்ஸ் மினிஸ்டரிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் துருக்கி ராணுவத்திடம் தான் இருக்குது, அது தேவைப்படும் பொழுது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் வாங்கினதுல இருந்து துருக்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தாமல் இருந்தது பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. துருக்கி 2017 ரஷ்யாவுடன் இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்ட போது அமெரிக்கா கடுமையான எதிர்ப்பை பதிவு செஞ்சாங்க. அதாவது துருக்கி அமெரிக்காவின் F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லயும் ஒரு முக்கியமான பங்காளியா செயல்பட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது ரஷ்யாவின் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினது அமெரிக்காவுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்திச்சு. அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, துருக்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தோடு F-35 விமானத்தை இணைத்து பயன்படுத்தினாங்கன்னா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல உள்ள ரடார்கள் F-35 விமானத்தை ஸ்கேன் செஞ்சிரும். அந்த டேட்டாவை ரஷ்யா எடுத்துருவாங்க. இதன் மூலமா F-35 விமானத்தோட ஸ்டெல்த் திறன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்திற்கு எதிரா இல்லாமல் போயிரும். இதனால வரும் காலத்துல நடக்கக்கூடிய யுத்தங்கள்ல S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி F-35 விமானத்தை மிக எளிதா சுட்டி வீழ்த்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா துருக்கி இந்த விஷயத்தை கேட்காம 2019 ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினாங்க. வாங்கியவுடன் அமெரிக்கா துருக்கிய தன்னுடைய F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியேற்றிட்டாங்க. அதற்கு பிறகு துருக்கி சொந்தமா தன்னுடைய 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. F-35 விமான ப்ராஜெக்ட்ல இருந்து துருக்கியை வெளியேற்றினது துருக்கிக்கு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா துருக்கி F-35 விமானத்தை மிகப்பெரிய அளவுல தங்கள் படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம F-35 விமானத்திற்கு தேவையான 900க்கும் மேற்பட்ட பாகங்களை துருக்கியில் தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்துச்சு. இதனால F-35 விமான ப்ராஜெக்ட் மூலமா துருக்கிக்கு மிகப்பெரிய அளவுல வருமானமும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஆனா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினதனால துருக்கி மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. இதனால துருக்கியோட பொருளாதாரமும் ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை துருக்கி பயன்படுத்தாமல் இருந்ததுதான் பலருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி வந்தது. இந்த சூழ்நிலையில தான் துருக்கியோட முன்னாள் மினிஸ்டர் ஒரு
பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில பயன்படுத்தாமல் வச்சிருக்கக்கூடிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை துருக்கி விற்பனை செய்யலாம் அப்படின்னு சொன்னாரு. துருக்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை யாரிடம் விற்பனை செய்யலாம் அப்படின்னு கேள்வி எழுப்பப்பட்ட பொழுது இந்தியா, பாகிஸ்தான் போன்ற பல நாடுகள் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு போட்டி போடுவதா அவர் சொல்லியிருக்காரு. கெவிட் சாக்லர் அப்படிங்கிற இந்த நபர் ஒரு சாதாரண அரசியல்வாதி கிடையாது. இதற்கு முன்னாடி துருக்கி மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் பல பிரச்சனைகளை இவர் தீர்த்து வச்சிருக்காரு. அதாவது 2015 சிரியா பார்டர்ல வச்சு துருக்கி F-16 விமானங்கள் ரஷ்ய விமானத்தை சுட்டு வீழ்த்திய பொழுது துருக்கி மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் கடுமையான பிரச்சனை ஏற்பட்டது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதுல இந்த கெவிட் சாக்லர் அப்படிங்கிற இந்த நபர் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணியிருக்காரு. அதனால இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம சாதாரணமா எடுக்க முடியாது. இந்த கெவிட் சாக்லர் ரஷ்யா மற்றும் துருக்கிக்கு இடையில் அமைதியை ஏற்படுத்தியதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் இவருக்கு பல விருதுகளை வழங்கியிருக்காரு. இந்த சூழ்நிலையில தான் கெவிட் சாக்லர் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி பயன்படுத்தாமல் வச்சிருக்கக்கூடிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விற்பனை செஞ்சுட்டு அமெரிக்காவிடம் இருந்து அதிநவீன அப்டேட்டட் F-16 விமானங்களை துருக்கி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவின் F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமான ப்ராஜெக்ட்ல துருக்கி இரண்டாவதும் இணையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இணைந்தா துருக்கிக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா துருக்கி F-16 விமானங்களை வாங்குறதுக்காக S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விற்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா துருக்கி மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உறவு முன்பு இருந்தது போன்ற ஒரு மோசமான நிலையில இல்ல. துருக்கி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி F-16 விமானங்களை துருக்கிக்கு சப்ளை செய்வதற்கு ஒத்துக்கொள்ள வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம துருக்கி யூரோ ஃபைட்டர் டைஃபூன் விமானங்களை வாங்குவதற்கு தற்போது முயற்சிகள்ல ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால F-16 விமானங்களுக்காக S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை துருக்கி விற்க மாட்டாங்க. ஆனா F-35 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்காக விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஏன்னா துருக்கியோட எதிரி நாடான கிரீஸ் அமெரிக்காவிடம் இருந்து F-35 விமானத்தை வாங்க போறாங்க. அப்படி கிரீஸ் அமெரிக்காவிடம் இருந்து F-35 விமானத்தை வாங்கிட்டாங்கன்னா துருக்கிக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலா அது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். துருக்கி டெவலப் செய்து வரும் கான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் டெவலப் செய்யப்பட்டு படையில் இணைப்பதற்கு இன்னும் 5 வருடங்கள் ஆகலாம். அதற்குள் கிரீஸ் அமெரிக்காவிடம் இருந்து 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருவாங்க. இந்த விஷயம் துருக்கிக்கு மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும். இந்த விஷயத்தை சமாளிப்பதற்காக ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி பயன்படுத்தாமல் வச்சிருக்கக்கூடிய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை துருக்கி விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவுடைய ஆக்டிங் டெபுட்டி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் விக்டோரியா நூலன் சமீபத்தில் அளித்த பேட்டியில நாங்க துருக்கிய F-35 விமான ப்ராஜெக்ட்ல இணைத்துக் கொள்வதற்கு தயாரா தான் இருக்கோம். ஆனா S-400 பிரச்சனையை துருக்கி சால்வ் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து துருக்கி அமெரிக்காவின் F-35 விமானத்தை வாங்குவதற்கு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு வருவது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த சூழ்நிலையில தான் துருக்கியோட முன்னாள் மினிஸ்டரோட இந்த பேட்டி புயலை கிளப்பி இருக்கு. துருக்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியாவுக்கு விற்பனை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா துருக்கி மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு. சமீபத்துல துருக்கி நிறுவனத்தை ஒரு ஷிப் பில்டிங் கான்ட்ராக்ட்ல இருந்து இந்திய அரசாங்கம் வெளியேற்றினாங்க. இதனால துருக்கியில இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு இந்தியாவுக்கு ஆயுதம் சப்ளை செய்யக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த சூழ்நிலையில துருக்கி இந்தியாவுக்கு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விற்பனை செய்யவே மாட்டாங்க. ஆனா துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவு ஒரு நல்ல நிலையில இருக்கு. துருக்கியும் பாகிஸ்தானும் பல விஷயங்கள்ல ஒருங்கிணைந்து செயல்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் எர்டோகன் ஐநா சபையில பேசும் பொழுது காஷ்மீர் விஷயத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுவாரு. அதனால துருக்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்கன்னா ஒரே கல்லுல 2 மாங்கா அடிப்பாங்க. அதாவது S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மூலமா இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அட்வான்டேஜ துருக்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதன் மூலமா முறியடிக்க முடியும். அது மட்டும் இல்லாம தன்னால மறுபடியும் அமெரிக்காவின் F-35 விமான ப்ராஜெக்ட்ல இணைந்து கொள்ள முடியும். ஆனா துருக்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு விற்பனை
செய்வத ரஷ்யா விட மாட்டாங்க. ஏன்னா இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு இடையே ஸ்ட்ராட்டஜிக்கல் டிஃபென்ஸ் ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. அதனால தன்னுடைய பிரதான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பாகிஸ்தான் கைக்கு செல்வத ரஷ்யா விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கிட்டாங்கன்னா அமெரிக்காட்ட காசு வாங்கிட்டு அந்த சிஸ்டத்தை முழுவதையும் அமெரிக்காவிடம் விற்பனை செய்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமா அமெரிக்கா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஸ்டடி செஞ்சு S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை சமாளிப்பது எப்படி அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த விஷயம் ரஷ்யாவுக்கு உக்ரைன்ல மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதனால துருக்கிய ரஷ்யா S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்ய விட மாட்டாங்க. என்ன பொறுத்த மட்டில் துருக்கி பாகிஸ்தானுக்கு விற்பனை செய்வதற்கு முன் வந்தாலும் பாகிஸ்தானிடம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவதற்கு பணம் இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் தற்போது ஒரு மோசமான நிலையில இருக்கு. அமெரிக்காவிடம் இருந்து வாங்கிய F-16 விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை வாங்குவதற்கு கூட பாகிஸ்தானால முடியல. இந்த நிலையில பாகிஸ்தான் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்குவது கேள்விக்குறிதான். ஆனா பாகிஸ்தான அப்படி நம்ம அண்டர் எஸ்டிமேட் செய்ய முடியாது. ஏன்னா துருக்கி மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான உறவுகள் நல்ல நிலையில இருக்கு. அதனால மிகவும் குறைவான விலைக்கு துருக்கி இந்த S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விற்பனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எர்டோகன் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விற்பனை செஞ்சாருன்னா உள்நாட்டுல அவருக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா அமெரிக்காவுடைய அழுத்தத்திற்கு எர்டோகன் பணிஞ்சிட்டாரு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம துருக்கி S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கினதனால பல பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இவ்வளவு பிரச்சனைகளை துருக்கி சந்திப்பதற்கு காரணம் எர்டோகன் எடுத்த தவறான முடிவு அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிப்பாங்க. இதனால எர்டோகனுக்கு உள்நாட்டுல மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன இருந்தாலும் தற்போதைய நிலையில துருக்கி தன்னுடைய S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை விற்பனை செய்வதற்கு தான் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது தவறான கைகள்ல போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாயிருக்குது. பாகிஸ்தானிடம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் போய் சேர்ந்தா இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும். அது மட்டும் இல்லாம S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பயன்படுத்தி இந்தியாவுக்கு கிடைத்த ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்டேஜ் அனைத்தும் ஒண்ணு இல்லாம போயிரும். இந்தியா ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை மிகப்பெரிய பொருள் செலவுல வாங்கினது வீணாகும். இதனால இந்தியாவுடைய வார் ஸ்ட்ராட்டஜில மிகப்பெரிய மாற்றங்களை செய்ய வேண்டிய நிலைக்கு இந்தியா தள்ளப்படும். பார்க்கலாம் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல இந்த விஷயம் எப்படி போய் முடியுது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.